திருச்சி 8/6/2025. கதை எண் 1261. பேசும் நூலகம். நூலகத்திற்கு 1 மணி நேரம் போய் படிக்க புத்தகங்கள் எடுத்து வரலாம் என்றுதான் போனேன். ஐஐஎம் உடைய நிர்வாக கட்டடங்களின் அழகில் பிரமித்து கொண்டே நூலகம் எங்கிருக்கிறது என்று தேடி நடந்தேன். பேட்டரியால் இயங்கும் வாகனம் இங்குமங்கும் போய் வர உதவி செய்கிறது. விஜய் என்னை தேடி வந்திருந்தார். கற்றல் வள மையம் என்று பேக்கரியில் விற்கும் கேக்கின் வெட்டிய பிரம்மாண்ட துண்டு நின்றது. அதுதான் நூலகம் என்றார். உலகின் பல நாடுகளில் உள்ள ஒப்பற்ற நூலகங்களை பார்த்து அதில் உள்ள நல்லதையெல்லாம் கொண்டு வந்து சேர்த்து கட்டப்பட்ட நூலகம். ராஜா அதை சுற்றி காட்ட முன் வந்தார். முதலில் பார்க்க விரும்பிய இடம் தூங்குமிடம்தான். அது பேஸ்மெண்ட்டில் இருந்தது. காலை 10 மணி முதல் இரவு 1 மணி வரை இயங்குகின்ற நூலகத்தில் சைலன்ஸ் ப்ளீஸ் என்று எங்கும் போடப்படவில்லை. குவைட் ஜோன் என்று பேசாமல் படிக்கிற ஆளுங்களுக்கு மட்டும் தனி இடம் இருந்தது. நாங்கள் கலந்து உரையாடலை தடுப்பதில்லைங்க சார் என்றார் ராஜா. இந்த வித்தியாசமான நூலகத்தில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் இருந்தேன். இந்த 170 ஏக்கர் கல்வி நிறுவனத்தின் இதயமாயிருந்தது.